லகரி, சாமுத்திரிகா லட்சணம் இதெல்லாம் வச்சு அந்த காலத்தில் ஒரு பெண்ணுடைய குணாதிசயம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வரையறுத்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனுடைய எக்ஸ்டெண்டட் வடிவம் தான் இன்னைக்கு மாடர்ன் சைக்காலஜி வரைக்கும் பெண்கள் பற்றிய கருத்து கணிப்புகள் நடந்து கொண்டே இருக்கு. சமீபத்தில் பெண்கள் குறித்து உலகின் வெவ்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்டதாக சொல்லப்படும் சில சர்வேக்கள் இதோ. சர்வே 1. பெண்களில் பெரும்பாலானோர் ஆண்களின் உயரத்தையும் வருமானத்தையும் வைத்து தங்கள் துணையை தேர்வு செய்கின்றனர். சர்வே 2. 58% பெண்களுக்கு கார் வைத்திருக்கும் ஆண்களை பிடித்திருக்கிறது. சர்வே 3. பெண்களுக்கு மிகவும் பிடித்தமான நிறம் பிங்க். இவ்வாறாக பெண்களின் மனநிலையை கணிக்கும் சர்வேக்களின் பட்டியல் நீள்கின்றன. இவை பெண்களை அடிமைப்படுத்தும் இன்னொரு யுக்திதான் என பெண்ணியவாதிகள் கடுமையாக எதிர்க்கின்றனர். பெண் என்றது கடவுளுடைய படைப்பு. அழகான ஒரு பெண் எப்படி இருந்தா என்ன? பெண்ணு பார்க்க இடத்துல எத்தனையோ பேர் காலில் நடு விரல் சின்னதா இருக்கா நீளமா இருக்கான்னு எட்டி பார்த்த ஆண்கள் எல்லாம் உண்டு. அதே போல அவங்க விரல் எப்படி இருக்கு, முகம் எப்படி இருக்கு, கண் இப்படிதான் இருக்கணும், புருவம் இப்படி வளர்ந்துருக்கா, புருவத்தை பியூட்டி பார்லர் போய் ஷேப் பண்ணிக்கிறோம். அந்த புருவம் இப்படி இருந்தாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா அது இப்படி வளைவா இருந்த பெண்கள் எல்லாம் நல்லா தானே இருக்காங்க. பெண்கள் இதை தான் சாப்பிட்றாங்க, அதை ஐஸ்கிரீம் சாப்பிட, சாக்லேட். என்ன சர்வேன்றது பொய். எனக்கு தெரிஞ்சு சர்வேன்றது வெறும் இது வெறும் ஒரு அம்பக். சர்வேகளை வைத்துக்கொண்டு பெண்களை பெண்களுடைய நிலையை அவங்க நிர்ணயிச்சாங்கன்னா அது முட்டாள்தனம். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஒரு பெண்ணோட உடல் அமைப்பு வச்சு அவளுடைய குணாதிசயங்களை தீர்மானிக்கிற சில கருத்தாக்கங்களை முன்வைக்கிற இந்த சௌந்தரிய லகரி, சாமுத்திரிகா லட்சணம் அல்லது இன்னைக்கு எதிர்க்கக்கூடிய இந்த மாடர்ன் சைக்காலஜி, இது அத்தனையுமே ஆணாதிக்க சிந்தனையின் வெளிப்பாடு அப்படின்னு பெண்ணியக்கவாதிகள் சொல்றாங்க. ஆனா இது இயற்கையான உணர்வின் இன்னொரு வெளிப்பாடு அப்படின்னு மற்றொரு தரப்பு சொல்லுது. இயற்கை ரீதியாகவே பயாலஜிக்கலாகவே ஒரு ஆப்போசிட் செக்ஸை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஈடுபாடு வருது. அது பயாலஜி. அதோட சேர்த்து வளருகிற பருவத்தில் அவங்கள பார்த்து அட்ராக்ட் ஆகி அவங்ககிட்ட நெருங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதுதான் சைக்காலஜி. அப்படிங்கிற சமயத்தில் அவர்களை நெருங்கி பழகணும்னு சொன்னா பெண்களுக்கு என்ன பிடிக்குது? பெண்களுக்கு ஆண்கள்ல என்ன பிடிக்குது? அறிவான ஆளை பிடிக்குதா, அழகான ஆளை பிடிக்குதா? அதை விட என் மனசை புரிஞ்சுக்கிட்ட ஆணைத்தான் விரும்புறேன் அப்படின்னு சொல்ற பெண்கள்லாம் பல பேர். அதனால ஆண்கள் அவன் மனசை எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு, அவன் மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமான வழிகள் இருக்குதா, சுலபமான வழி இருந்தா அதை நம்ம கத்துக்கணுமே அப்படின்னு நினைச்சுதான் சுவாரஸ்யமா இந்த மாதிரி பெண்கள் பற்றிய கருத்துக்களை, மதிப்பீடுகளை, அவர்களுக்கு விருப்பு வெறுப்புகளை தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. ஆண்களை சுவாரஸ்யப்படுத்த பெண்களை மையப்படுத்தி வரும் இத்தகைய ஆய்வு நோக்கங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய வணிக யுக்தி மறைந்து கிடப்பதாகவே வல்லுநர்கள் கூறுகின்றனர். நிச்சயமாக இந்த சர்வே முடிவுகள் ஓரளவு தாக்கத்தை மக்களிடம் உருவாக்குகின்றன. அதுவரை இல்லாத ஒரு பழக்கத்தினை மக்களிடம் உருவாக்காதனால் முடியும், ஒரு ரசனையை உருவாக்க முடியும். மக்களிடம் பெரும்பான்மையானவர்கள் விரும்புவதை தானும் விரும்பி ஒரு 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 மந்தை மனப்பான்மை இருக்கிறது. எல்லாருக்கும் இதானே பிடிச்சிருக்கு, நமக்கும் அதான் பிடிக்கணும் போல இருக்கு என்று கூட இவர்களால் அவர்களை யோசிக்க வைக்க முடியும். ஆக ஒரு பொருளுக்கு ஒரு மார்க்கெட்ல ஸ்பேஸ் உருவாக்குகிற திறன் சில வலுவான சர்வேக்களுக்கு உண்டு. பெண்களை பற்றிய இது போன்ற கருத்தாக்கங்கள் ஆணாதிக்க சிந்தனையின் வெளிப்பாடுன்னு சொல்றாங்க பெண்ணியவாதிகள். இல்லை இது இயற்கையான உணர்வின் இன்னொரு வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாங்க ஆண்கள். இது பத்தி எல்லாருக்குமே சுவாரஸ்யம் இருக்கிற ஒரு மார்க்கெட் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல பிஸ்னஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிஸ்னஸ் பீப்புள். இது போன்ற கருத்தாக்கங்கள்ல பெரும்பாலும் உண்மை இருப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க இதை ஆய்வு செய்யறவங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த இன்டர்நெட் யுகத்திலையும் இது போன்ற கருத்தாக்கங்களும் கருத்து கணிப்புகளும் இளையதளத்திலும் உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது. அழகு கிளினிக்குள் நுழைவதற்கு முன்னதாக கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு